ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வாரம் சந்திக்க போகும் விருந்தினர் திருமதி சுதா சேஷாத்ரி அவர்கள். அவர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் தர்ஸ்டே லேடிஸ் கிளப். அந்த கிளப்பின் மூலமாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து பல பேருக்கும் பல விதமான சேரிட்டி செய்து வருகிறார். அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவரும் அந்த மற்ற கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. வாருங்கள், அந்த ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் தர்ஸ்டே லேடிஸ் கிளப் அவரை நாம் சந்திப்போம். பெசன்ட் நகர்ல ஒரு கிளப் இருக்கு, அதோட ஃபவுண்டர் நீங்க தான். உங்களுக்கு எப்படி இந்த கிளப் ஆரம்பிக்கணும்னு தோன்றியது? நாங்க பெசன்ட் நகருக்கு ஒரு 45 வருஷம் ஆச்சு. நாங்க வந்த புதுசுல ரொம்ப லோன்லியா இருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லை, ரோட்ல எல்லாம் ரொம்ப லோன்லியா இருந்துச்சு. என்ன பண்ணலான்ட்டு நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். எங்க அம்மா கோமலம்மான்னு பேரு. அவங்கதான் ஒரு லேடிஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன என்கரேஜ் பண்ணாங்க. உடனே நான் ஒரு சர்க்குலர் மாதிரி எழுது இங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் என் பொண்ணு, ஒரு 7 வயசு பொண்ணு காயத்ரி, அவர்கிட்ட அனுப்பிச்ச உடனே 25 பேர் நாங்க ரெடியா இருக்கோம் சேர்றதுக்குன்னு சொல்லி அடுத்த வாரமே எல்லாரும் எங்க வீட்டுல மீட்டிங் போட்டாங்க. அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. பொழுதுபோக்குக்காக ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிளப். நீங்க கிளப் எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிச்ச புதுசுல எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? 1982ல ஆரம்பிச்சோம் கிளப். ஸ்டார்ட் பண்ண உடனே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லா லேடிஸும் இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு ரொம்ப உற்சாகத்தோட பேசினாங்க. எங்க வீட்டுல முதல் மீட்டிங்கே 25 பேர் லேடிஸ் வந்திருந்தாங்க. நல்ல குட் சைன் எங்களுக்கு. இந்த கிளப்போட பெயர் என்ன? இந்த நேம நீங்க எப்படி செலக்ட் பண்ணினீங்க? இந்த கிளப்புக்கு எந்த பேர் வைக்கணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வாரத்துல தர்ஸ்டே லேடிஸ் கிளப் வச்சோம். தர்ஸ்டேங்கிறது வியாழக்கிழமை குருவோட நாள். அந்த நாள்ல என்ன பண்ணாலும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகும்ட்டு ஒரு எல்டர்லி லேடி கிளப்ல சொன்னாங்க. அது 2வது பாயிண்ட் மண்டே சேரிட்டி கிளப் எங்களோட மென்டர் மிஸ்ஸஸ் சரோஜினி சாவித்ரி வைரி தான் எங்களுக்கு ஒரு மார்கதர்ஷியா இருந்தாங்க. அதனால அவங்க மண்டே இருக்கிறதுனால வாரத்துல இன்னொரு நாள் வியாழக்கிழமை சரி தர்ஸ்டே லேடிஸ் கிளப் வச்சுட்டோம். நீங்க கிளப் 1982ல ஆரம்பிச்சீங்க. அப்போ இந்த கிளப்போட ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருந்தது? முதல்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் வீட்டுல எல்லாரும் சேர்றது, எங்க நியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்புறம் போர்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். அப்புறம் பெரிய மனுஷங்களை யாரான இருந்தா செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கிறது, லைக் மெடிக்கல் லைன்ஸ், எஜுகேஷன் லைன்ஸ்ல இதெல்லாம் பேச வைக்கிறது. இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டிஸ். இப்படியே பொழுது போயிடும். பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அதுதான் பண்ணோம். முக்கியம் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஒண்ணு இல்லை. கிளப்போட ப்ரோக்ரஸ் பத்தி சொல்லுங்க. 90ஸ்ல எங்க கிளப் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நிறைய பேர் லேடிஸ் பெசன்ட் நகர் அடையாறுல இருக்கிறவங்க எல்லாம் சேர விரும்பிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க ஒரு கிளப்பா ஃபார்ம் பண்ணி கிளப்பை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி, கமிட்டின்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். மாசத்துல 2 நாள் மீட்டிங், 2nd and 4th Thursday மீட்டிங்ஸ் வச்சு அந்த மீட்டிங் டைம்ல கிளப்ல ஏதோ விளையாட்டோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூஸோ இல்லை டிபேட்ஸோ ஏதான டாபிக் கொடுத்து பேச சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஏதான ஓல்டேஜ் ஹோம்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் போய் அவங்களுக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், அவுட் சைட் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ இன்க்ளூட் பண்ண தொடங்கிட்டோம். தர்ஸ்டே லேடிஸ் கிளப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எதனால ஆரம்பிச்சீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க? இது ஒரு நாள் நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். என் பக்கத்துல சீட்ல ஒரு பொண்ணு, டீனேஜ் கேர்ள், அழுதுகிட்டே இருந்தா. ஏம்மா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு டிபி வந்துடுது, அதனால எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, படிக்க வைக்க முடியாது, ஸோ நீ நின்றுடுன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு படிக்கணும்ட்டு ஆசையா இருக்கு, ஆனா எங்களுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஸ்கூலுன்னு கேட்டேன். அபய் ஹோம். சரி வா, நான் உங்க கூட உங்க பிரின்சிபாலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட அபய் ஹோம் ஸ்கூலுக்கு போயிட்டு மேடம் சுசிலா மேடம் பார்த்தேன். ஷி வாஸ் தி பிரின்சிபல். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு பொண்ணு இல்ல, நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க, படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா வசதி இல்லாத இருக்காங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மேட்டரை கொண்டு போய் எங்க கிளப் மெம்பர்ஸ்க்கு சொன்னேன். அவங்க ஓகே, நம்ம இனிமே இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணலாம்,
இது பண்ணணும்னா நம்ம ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்க. சாட்டர்டே நாங்கள் வந்து தேர்ஸ்டே லேடிஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி தேவைப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு தொடங்கிட்டோம். உங்களோட ட்ரஸ்ட் மூலமா நீங்க என்னெல்லாம் வந்து சேரிட்டி பண்ணிருக்கீங்க? ஆக்டிவா இறங்கணும் எப்போன்னா, ஒரு நாள் நாங்கள் பீச்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜென்டில்மேன் ரெசிடென்ட் ஆஃப் பெசன்ட் நகர் அவர் என்னை பார்த்து, நீங்க நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, இந்த ஃபிஷர்மேன் சில்ட்ரன் எல்லாம் உட்கார கூட இடம் இல்லாம பாவம் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு மேல ஒரு ஓலை போட்டு அதுக்கிட்ட அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு படிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டி கொடுங்களேன் பில்டிங் ஸ்கூல் ரூம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உடனே நாங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஒரு 50 சில்ட்ரன் கையில புஸ்தகம் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒன்னும் வசதி கிடையாது. மண்ணில் உட்காந்துட்டு அந்த மணல்ல உட்காந்து சரின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தொடங்கணும். ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ண தொடங்கிட்டோம். முக்கியமா ஆந்திர மಹಿಳಾ சபாக் பண்ணுவோம், அபய் ஹோம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, இந்த ஊரூர் குப்பம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, இவங்களுக்கு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி பண்ணிட்டு ஃபீஸு கொடுக்கறது, டியூஷன் ஃபீஸு, சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாரும் கவர் பண்ணுவோம், ஆட்டிசம் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய வருஷத்துக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறோம். ஒரு 20 பேருக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளப் ஆரம்பிச்சு 43 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த கிளப் மூலமாவே நீங்க சேரிட்டபிள் காஸ்க்காக நிறைய ஹெல்ப் பண்றீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தி என்ன என்பதை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. இது பண்றதுனால எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்க போலாம், யாருக்கு உதவி பண்ணலாம், இதுவே யோசனையா இருக்கு. டிப்ரெஷன்ங்கிறதே கிடையாது. நான் தனியா இருக்கிறத தொட்டு நாளைக்கு என்ன காரியம் பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணணும்ட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி நாங்க தொடங்கினது நிறைய பேரு அந்த மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. அதே சேம் வேவ்ல முன்னுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் நான் சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் த அப்லிப்மெண்ட் ஆஃப் த அண்டர் பிரிவிலேஜ் பீப்புள். எனக்கு ரொம்ப நிம்மதியா திருப்தியா இருந்துச்சு. என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் திருமதி சுதா சேஷாத்ரி அவர்கள் பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதாவது தேர்ஸ்டே லேடிஸ் கிளப் மூலமாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதாவது தேர்ஸ்டே லேடிஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலமாக அவரும் அந்த கிளப் மெம்பர்ஸுமாக சேர்ந்து பல சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் செய்துட்டு வராங்க. இந்த கலந்துரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததல்லவா? உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் சுதா சேஷாத்ரி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், பலருக்கும் பல ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று கூறுகிறார். அதை முடிந்தால் நாமும் செய்யலாம். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பார்வதி பாலகிருஷ்ணன் signing off.